முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு பொது அறிவு 2024 ஆண்டின் முதல் தேர்வுத்தாள் இன்ஜினியரிங் எக்ஸாம் இதோடைய பொது அறிவு வினா தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல் வினாவாக நமக்கு பொறுத்து கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துகளை பாருங்கள். கிழக்கிந்திய அசோசியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை அப்படின்னா 1866. சென்னை வாசிகள் சங்கம் 1852. சென்னை மகாஜன சங்கம் 1884. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. எனக்கு வேறு எதுவும் தெரியல சார், ஐஎன்சி மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னா அதை வச்சு கூட நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், டிக்கு என்னது ஒன்று தான் இருக்குது, அதை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 102. சுபாஷ் சந்திர போஸ் டேஸ் என்பதை பொதுவுடைமை கட்சியாக மாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்வாதி சங்கம் என்பதை பொது உடைமை கட்சியாக யார் மாற்றினாங்க? சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அடுத்து 103வது கேள்வி பாருங்கள். பின்வரும் காரணங்களுக்கு 1942 ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை இயற்றியது. என்ன அப்படின்னாக்கல, கிறிஸ் தூதுக்குழுவின் தோல்வியால், அது ஒன்று சரிதான். அடுத்து இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதால், அதுவும் கரெக்ட் தான். ஜின்னாவின் கோரிக்கையை ஏற்று அப்படின்றது என்னது? ஜின்னாவின் கோரிக்கையை ஏற்று அப்படின்றது தவறானது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சரி. சோவியத் யூனியனை ஆதரித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. அப்போது அப்படின்னாக்கல உங்களுக்கு 1, 2, 4 மட்டும் என்னது சரியானது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 117. டேஸ் மாநில அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாடு. அடுத்து 118வது கொஸ்டின். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டியல் சாதியினருக்கு 44 இடங்களும் பழங்குடியினருக்கு 2 இடங்களும் வழங்கப்படுகின்றன என்பதை நம்ம இந்த கொஸ்டின் மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 119 பாருங்கள். ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு டேஸ் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 120 பாருங்கள். புவிசார் குறியீட்டு இடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. இதுவரை 58 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்கிறது. அந்த வகையில் அப்படின்னா மஞ்சள் அப்படின்னா நமக்கு தெரியும் ஈரோடு, வீணை அப்படின்னா தஞ்சாவூர், மலைப்பூண்டுனா கொடைக்கானல், கண்டாங்கி சேலை அப்படின்னா காரைக்குடி. எளிமையாக இதை பூர்த்தி செஞ்சுருவீங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 121 பாருங்கள். ஐபிஓபி திட்டமானது வயதானவர்களுக்கு பின்வருவனவற்றை கொடுத்து தரத்தை மேம்படுத்துவதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட ஒரு வயதானவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க இருக்கிறதுக்கு இடம் தேவை, மருத்துவ பராமரிப்பு தேவை. ஸோ அதுதான் அவங்களுக்கு தேவையானது. தையல் பயிற்சி தேவையில்லை, ஏன்னா அவங்க அதெல்லாம் கற்றுக்கின்னு செய்ய போகிறதில்ல. கடன் வசதியும் தேவையில்லை, எழுத்தறிவும் வயதானதுக்கு பின்னாடி தேவையில்லை. ஸோ அப்போது ஒன்று மட்டும் என்னது சரியானது. அதில் கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து தமிழ்நாடு முதல் மகளிர் சபை கூட்டம் டேஸ் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 12, 2014. இது போன்ற வினாக்கள் நீங்கள் கூடுதலாக இதில் தெரிஞ்சுக்கலாம். கூற்று ஏ பாருங்கள். சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம், இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தார் அப்படின்னா 1 வந்து சரி, ஆனால் காரணம் வந்து என்னது தவறு. ஸோ சி தான் என்னது சரியான விடை. அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் செய்தித்தாள் அப்படின்னா இந்தியா. நம்ம பாரதியாரை பற்றி முழுமையாக படிக்கும்போது இந்த வினாவெல்லாம் படிச்சிருப்போம். அடுத்த வினா 125வது கொஸ்டின் பாருங்கள்.
தேவப்பாடையின் இக்கதை செய்தவர் மூவர் என்ற கம்பரின் கூற்றுப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமாயணம் செய்தவர் மூவர்: வால்மீகி, வசிஷ்டர், போதாயனர். வசிஷ்டர் செய்தது வசிஷ்ட ராமாயணம், போதாயனர் செய்தது போதாயன ராமாயணம். வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார், அது அத்தியாத்மம் ராமாயணம் என்று கூறுவரும் உளர். ஸோ அதில் எது சரி அப்படின்னா 4மே என்னது சரியானது. நீங்கள் வெறுமனே ராமாயணம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கூடுதல் தகவல், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 126 பாருங்கள். அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் தியோபிசிக்கல் சொசைட்டியில் இணைந்தார். அதில் தியோபிசியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெய்வீக உரிமை. தெய்வீக உரிமை ஏ என்பது சரியான விடை. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றுதன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் அந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஊழ் அதிகாரத்தில். முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி செய்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டி. நம்ம முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி 9ஆம் வகுப்பில் படிக்கும்போது இந்த பகுதியை நம்ம படிச்சிருப்போம். ஸோ முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். அடுத்து 129வது கொஸ்டின். ஹுமாயூன் மிக கொடூரமான பாமினி சுல்தான். காரணம் பதவியேற்கு முன்பு சகோதரரோட சண்டை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டும் என்னது சரியானது, சரியான விளக்கமும் கூட. குப்தர் காலத்தில் இருந்து கணிதியவல் மற்றும் வானியலராக சிறந்து விளங்கியவரின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆரியபட்டா தான் இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் அப்படின்றது கூடுதலாக நம்ம இங்கே தகவல் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பின்னொன்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சின்னா நுனி ஆதிக்கம், ஜிபோரலின் அமிலே செயல்பாடு அதிகரிக்க செய்தல், சைட்டோகைனின் முதிர்ச்சியை ஊக்குவிக்கிறது, எத்திலின் பழங்களை பழுக்க வைக்கும் அப்படின்னா சைட்டோகைனின் என்பது தவறானது. அடுத்து பின்வரும் நூற்றில் எது சரியாக பொருந்தலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறானதாக எது பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அது சரியாக இருக்குது. சிஎஸ்ஐஆர் அப்படின்னா SCERT அப்படின்னா ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறு, டீச்சிங் இல்லை, ட்ரைனிங் அப்படின்னு வரும். ஸோ அது தவறானது. CSIR அப்படின்றது சரியானது. யுனெஸ்கோ அப்படின்னா அதுவும் என்னது சரியானது. அடுத்து ட்ரிப்ளான் டேஸிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குளோரோ பென்சோடி குளோரைட் என்பதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி வினாக்கள் எல்லாம் நீங்கள் பழைய கொஸ்டினில் தான் நீங்கள் படிக்க முடியும். தயவுசெய்து பழைய கொஸ்டின் படிங்க. ஸோ ரொம்ப உதவியாக இருக்கும். குளிர்சாதனை பெட்டியில் வைக்கும்போது ஏன் பிஸ்கட் மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைந்த ஈரப்பதம். அடுத்து இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதி ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கு வங்காளம். ஏற்றுமதியை அமைக்காத இந்திய மாநிலம் அப்படின்னா மேற்கு வங்காளம். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள காற்றுடன் அதன் வீசுகின்ற இடத்தை பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சினுக் அப்படின்னா ராக்கி மலை, ஹர்மாட்டன் அப்படின்றது மத்திய ஆப்பிரிக்கா, கரபூரன் அப்படின்னா மத்திய ஆசியா, லூ அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான். ஸோ சரியாகவே நேராகவே சரியாக பொருந்திருக்கிறது. ஸோ 1 என்பது தான் சரியான விடை. அடுத்து சர்வதேச அளவில் மக்கள் நல்ல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்ன அப்படிங்கிறாங்க. குரங்கம்மை. இதுதான் ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. ஸோ நாமளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதோடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குது. அடுத்து இயற்கையின் காரத்தன்மையின் முக்கிய ஆதாரங்கள் பாறைகள் ஆகும். இதில் டேஸ் சேர்மன்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரத்தன்மைக்கு ஆதாரங்கள் என்னது? பாறைகள் தான். அதில் என்னெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். கார்பனேட், பைகார்பனேட், ஹைட்ராக்சைடு. அடுத்து நமக்கு ரிவர் கொடுத்துருக்காங்க. இடையே நதிநீர் பிரச்சனைகளை அதன் தொடர்புடைய மாநிலங்களோட சரியாக போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த மாநிலங்கள் இதோட பிரச்சனை இருக்குது? யமுனா நதி அப்படின்பது அப்படின்னாக்கல உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேசம். நர்மதா
அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கல மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். கிருஷ்ணா நதி அப்படின்னா ஆந்திரா கண்டிப்பாக இடம்பெறணும். ஸோ அப்போ அப்படின்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா. காவேரி நதி அப்படின்னா கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. இப்போ உங்களுக்கு இதில் தெரியல அப்படின்னா டிக்கு வந்து 2 அப்படின்னு நமக்கு தெரியும். ஆப்ஷன் 2 இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து நாம் கிருஷ்ணா நதியை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நதிகள் எங்கே ஓடுது அப்படின்னு நீங்கள் அந்த மைண்ட் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அக்பர். ஸோ சரியான விடை மன்சப்தாரின்னா யார்? அக்பர். பதவியின் பெயரும் பணியின் தன்மையும் கொடுத்துருக்காங்க. காசியுல் குசத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தலைமை நீதிபதி. முகத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்படின்னு பார்த்தோம்னா கிராமத் தலைவர். முத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா சட்ட விளக்குனர். சட்ட விளக்குனர். அமீர் ஹை தத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர தலைமை குற்றவியல் நடுவர். ஸோ கவனமாக இருந்து ஆன்சர் பண்ணுங்கள். காரணம் கூட்டு கொடுத்துருக்காங்க. அலாவுதீன் மங்கோலியருக்கு எதிராக ஜாபர் கான் மற்றும் ஊகானை அனுப்பினார். மங்கோலியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் மற்றும் ஜாபர் கான் மங்கோலியன் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார். ஸோ இது எல்லாமே ரெண்டுமே என்னது சரியானது. ஸோ சரியான இரண்டும் சரி. ஆனால் வந்து அதுக்கான விளக்கம் வந்து என்னது சரியாக கொடுக்கல. தங்கள் சுயசரிதையில் எழுதிய 2 முகலாய பேரரசுகள் அப்படின்னா பாபரும் ஜஹாங்கீரும். பாபர் நாமா அப்படின்னுலாம் படிச்சிருப்பீங்க நீங்கள். முகமது கவான் ஒரு மதராசை நிறுவி அதில் 3000 கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. இந்த கொஸ்டினெல்லாம் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. பீடார் நம்ம கண்டிப்பாக இதை பற்றி எல்லாம் நம்ம கண்டிப்பாக வகுப்பில் வந்து டீட்டெயிலாக படிப்போம். கிராம பெண்களை மேம்படுத்துவதற்காக மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகள் பின்வருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி. சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடையை தேர்ந்தெடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியுரிமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 முதல் 11 வரை இருக்குது. பகுதி 2 இடம்பெற்றுள்ளது. இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அப்படின்னாக்கல எல்லா விதிகளும் முக்கியமானது. ஆனால் 11வது விதி வந்து உங்களுக்கு கேட்பாங்க. 11வது விதி என்ன சொல்கிறது அப்படின்னா இந்திய நாட்டோட குடியுரிமை சட்டத்தை திருத்துவதற்கு இந்திய நாடாளுமன்றத்திற்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய குடியுரிமை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1955 கொண்டு வரப்பட்டது. அதில் நமக்கு குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிகளும் 3 வழிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து 147 இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 12 கீழ் அரசு என்றும் சொல் எவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசு மற்றும் நாடாளுமன்றம், மாநில அரசு மற்றும் சட்டமன்றம், அனைத்து வட்டார அதிகாரிகள், இந்திய அரசு நிலப்பகுதியில் அமைந்துள்ள கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து வட்டார மற்றும் இதர அதிகார குழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே சரிதாங்க. அதாவது அரசு என்பதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், தனியார் அமைப்புகள் எல்லாமே என்ன அப்படின்னா அரசு என்பதற்கான விளக்கத்தை கொடுக்கறது தான் விதி 12. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் படிக்காமல் போயிட்டுருவாங்க. ஏன்னா பள்ளி புத்தகத்தில் நமக்கு அந்தளவுக்கு டீப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ தயவுசெய்து படிச்சுக்கோங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் அடிப்படைகள் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பாருங்கள், குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி செய்ய முடியாது. உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இணைத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிப்படை உரிமைகளை யாராலும் என்னது பறிக்க முடியாது. குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. இது சரியானது. நீதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தான் அப்படின்னா 3, 2, 4 என்னது சரியானது. அப்போ எங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சர். நமக்கு டியில் இருக்குது. டி தான் என்னது சரியான விடை. பற்றாக்குறை நிதியாக்கத்தின் முதன்மை நோக்கம் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம். பொருளாதாரம் நீங்கள் பற்றாக்குறை நிதியாக்கத்தை போக்கணும் அப்படின்னா என்னது பொருளாதார ரீதியாக என்ன பண்ணணும், நீங்கள் முன்னேறணும்.
அடுத்து தானியங்க தொழில்நுட்பத்தினை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் போது ஏற்படும் வேலையின்மை பெயர் எப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டமைப்பு வேலையின்மை. கட்டமைப்பு வேலையின்மை. அடுத்து இந்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வரிசையில் பின்வருவனவற்றை ஒழுங்கமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருவின வருவாய், அடுத்து மூலதன வருவாய், அடுத்து மொத்த வருவாய், அடுத்து மொத்த செலவு. செலவு கடைசியில் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு பார்த்தாங்களா நமக்கு 4 இருக்குது. அப்போ அடுத்து ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் போயிடணும். அடுத்து பிரபலமான முதன்மையான செல்வாக்கு மிக்க நாளிதழான செசலைட் பிரசரிக்கப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பாட்னா. செசலைட் என்பது பாட்னா. இந்த இதழ்களெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ கவனமாக இருந்து பழைய வினாத்தாள்களை நிறைய படிங்க. படிக்கும்போது நிறைய தெரிஞ்சுக்கலாங்க. பற்றி படித்து பதிலளிக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த பத்தியின் அடிப்படையில் தான் நம்ம பதிலே சொல்லணும். தென்னிந்தியாவில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பீமாவரம் இயக்கத்தின் புயல் மையமாக இருந்தது. கொல்லங்கோட்டில் ஊர்வலமாக சென்ற மாணவர்கள் தங்கள் சட்டை பொத்தான்களை கலட்டி காவல்துறையின் தோட்டாக்கள் நிறைந்த துப்பாக்கிகளுக்கு மார்பை காட்டினர். தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற பகிகாம் மற்றும் மெட்ராஸில் உள்ள கர்நாடக ஆலைகள் உட்பட கிட்டத்தட்ட அனைத்து ஆலைகளுக்கும் வேலை நிறுத்தம் செய்தன. கோயம்புத்தூரில் உள்ள இராணுவ விமான நிலையமும் முற்றிலும் எரிந்து நாசமாக்கப்பட்டது. பின்வரும் எந்த இயக்கம் பத்திக்கு மிகவும் பொருத்தமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இப்போ தான் பார்த்தோம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது திரும்ப மறுபடியும் நமக்கு என்னது கேட்டிருக்காங்க. கான் அப்துல் காபர் கான் பற்றிய உண்மையான கூற்றுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கான் அப்துல் கான் ஒரு பலுசிஸ்தான் தலைவர் அப்படின்னா ஸோ சரிதான். அடுத்து கான் அப்துல் கான் பாட்ஷா கான் என்று அழைக்கப்படுகிறார், சரிதான். கான் அப்துல் காபர் கான் எல்லை காந்தி என அழைக்கப்படுகிறார், இது சரிதான். கான் அப்துல் காபர் கான் குடை கிட்மாஸ்கை நிறுவியவர் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே என்னது சரியானது. உங்களுக்கு இதில் எது தவறு அப்படின்னாக்கல உங்களுக்கு இப்போ 3 சரி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ 3 ஆப்ஷன் எங்கே இருக்குது? 2 எடுத்துருக்குதா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக எளிமையாக என்ன பண்ணலாம்? ஒமிட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் அடுத்து எந்த கட்சி இந்திய பிரிவினைக்கு எதிராக ஜூலை 1947ஆம் ஆண்டை கருப்பு தினமாக அறிவித்தது அப்படின்னா இந்து மகாசபை. இந்து மகாசபை 1947ஆம் ஆண்டை கருப்பு தினமாக அறிவித்தது. அடுத்த வினா சரியான கூற்றினை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். இத்தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்படின்னா 2மே வந்து சரியானது. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி தான் என்னது சரியான விடை. அடுத்து 169வது கொஸ்டின் பாருங்கள். தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்த நிலவுவதான ஒரு சமுதாய முறையினை பயனுரை எய்தி பாதுகாத்து மக்களின் நலபாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா விதி 38. ஸோ எல்லாருக்குமான ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது, சிறந்த ஒரே மாதிரியான சமுதாயத்தை உருவாக்குது, அதுதான் 38. அடுத்து 70 கூற்று ஏ 1921 மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த காலகட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட சமமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2ம் சரி. அதற்கான சரியான விளக்கமும் என்னது கொடுத்துருக்காங்க. அப்போ பி என்பது என்னது சரியான விடை. அடுத்து ஒரு பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். உடன்கட்டை ஏறுதல் எதிரான செயல்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஸோ பிரம்ம சமாஜம். பல்வேறுபட்ட சாதிகளுக்கிடையேயான கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தல் அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம்.
தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் அப்படின்னா ஆரிய சமாஜம். மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவை, கடலுக்கு செய்யும் சேவை, தொண்டு அப்படின்னு சொன்னதுன்னு. ஸோ ராமகிருஷ்ணா மிஷன். உங்களுக்கு இது தெரில அப்படின்னா நீங்கள் 2 ஆப்ஷனை பிடிக்க முடியும். ஸோ டியை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ பிஓ இல்லை டிஏ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் மூவ் பண்ணி போகணும். ஸோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரில அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணுறதுல என்ன பண்ணணும், கொஞ்சம் டேலண்ட்டாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான். அடுத்து ஐங்குறு நூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேயனார். முல்லைத்திணையை பாடியவர் யார்? பேயனார். குறிஞ்சி காட்டில் முல்லை பேயே அப்படின்னு ஷார்ட்கட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்து கூற்றுக்கு சொல்லியிருக்காங்க. பா ஜீவானந்தம் சுயமரியாதை பொதுவுடைமை கட்சியை ஆரம்பித்தார். அரசு பணிகள் வகுப்புவாத பிரதிநிதித்தை பெற திட்டம் வைத்திருந்தார் அப்படின்னா ஏ என்பது சரியானது. ஸோ ஆர் என்பது தவறானது. அடுத்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. முந்தையிலிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பார் நனி நாகரீகர். நீரின்றி அமையா உலகம் போல அப்படின்னா காதல். அல்லியலாயினும் விருந்தவரின் உவக்கம் அப்படின்னு சொல்கிறது கற்பின் மெல்லியல். சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில் அப்படின்னா பிரிவு அச்சம். ஸோ உங்களுக்கு எது சரியான அப்படின்னா சி என்பது உங்களுக்கு சரியான விடை. அடுத்த வினா, பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிற. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கொரு நீதி. இந்த பாடலை பாடியவர் பே சுந்தரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள். மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானது இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வரி பொருத்தமுடையது. இந்த பாடல் மனோமணியம் என்னும் நாடக நூலிலிருந்து இடம்பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 என்னது சரியானது. திருக்குறள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் மனுநீதி என்பது என்னது எல்லாருக்கும் பொதுவானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சரியானது. அடுத்து மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றுரைக்கும் காப்பியம் யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காப்பியம் வந்து மணிமேகலை. இதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இங்கே புறநானூறுன்ற ஒரு வார்த்தை இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உடனே புறநானூறுன்னு அடிச்சுட்டு இருப்பீங்க. கவனமாக இருக்கணும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செவ்வாய்த்தான் தித்திக்கும் திருக்குமே என்று பாடியவர் அப்படின்னா ஆண்டாள். ஆண்டாளுடைய திருப்பாவையை பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. கூற்று ஏ பாருங்கள். பல்வேறு இனத்தினை சார்ந்தவர்கள் வாழ்வதால் இந்தியா பல இன காட்சி சாலை என்று கூறப்படுகிறது. திராவிடர்கள் இந்தியாவின் உண்மையான குடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2ம் சரியானது. ஆனால் சரியான விளக்கம் அல்ல. ஸோ டி தான் சரியான விடை. தைராய்டு சுரப்பியில் அதிகமாக செறிவூட்டப்படும் தனிமம் அப்படின்னா அயோடின். டேஸ் என்பவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். மென்டல். இரத்த வகைகளை கண்டறிந்தவர் அப்படின்னா கர்னல் லான்ஸ்டைனர். குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது ஜீன்களின் மாறு இணைவு. அடுத்து முழுதும் ஒன்றிய அரசின் நிதியில் உருவான பொது பயன்பாட்டுக்கு மத்திய திட்டம் எத்துறைக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரத்தினங்கள் மற்றும் நகைகள். அடுத்து டெல்லி எய்ம்ஸால் விரிவான ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பண்டைய மருத்துவ நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுஸ்ருதா சம்ஹிதை அப்படின்றதான் சரியான விடை. பி என்பது சரியான விடை. CIASC 2022 விருதான தமிழ்நாடு பெற்றதற்கான கண்டுபிடிப்பு எதனோடு தொடர்புடைய அப்படிங்கிருக்காங்க. விவசாயம் மற்றும் சந்தை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், காகித நீர் சுத்திகரிப்பு பாதுகாப்பு, காகித மறுசுழற்சி தீக்குச்சி உற்பத்தி இயந்திரம், தானிய கலவை உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1, 3 சரியானது. விவசாயமும் காகித மறுசுழற்சியும் சரியானது.
ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 லிட்டர் தண்ணீரை உட்கொண்டால் இதன் அளவை மோல்களில் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 111 மோல். ஒரு நபர் தமிழ் புத்தகத்தில் உங்களுக்கு எத்தனை லிட்டர் நீர் அருந்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? 3 லிட்டர் நீர் அருந்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ் புத்தகத்தில். அடுத்து, யாரால் புகையிலையே 1508ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, போர்ச்சுகீசியர்காரர்களால் தான் என்னது புகையிலை இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. போர்த்துகீசியர்கள் தான் புகையிலை கொண்டு வந்தாங்க 1508. இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முப்பந்தல் கன்னியாகுமரி. இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மை முன்னிட்டே உள்ளது. அத்தகைய வேளாண்மை இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது தென்மேற்கு பருவமழை. கீழ்கண்ட லோதல் என்ற சிந்து நதி நகரத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோதல் காம்பே வளைகுடாவில் காணப்படுகிறது. இது ஒரு துறைமுக நகரமாகும். இதன் நீளம் 37 மீட்டர், அகலம் 216 மீட்டர். இந்த நகரம் போகாவா என்ற ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இத்துறைமுகத்தில் நகரத்தில் இருந்து வெளிநாட்டு வர்த்தகம் நடந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மட்டும் என்னது தவறானது. அடுத்து பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பண்டிகைகளை சம்மந்தப்பட்ட மதத்துடன் சரியாக பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோர்தத்தல் சால் அப்படின்னாக்கில் பார்சி, குர்புரர் அப்படின்னா சீக்கியர், விசாக் நாள் அப்படின்னா திபெத்தியர், நவ்ரூஸ் அப்படின்னா பஹாய். அடுத்து 192வது பாருங்கள். ஹரப்பா இடங்களை அதன் தொல்லியல் எச்சங்களோடு பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொகஞ்சதாரோ அப்படின்னா உங்களுக்கு வெண்கல நடனமாடும் பெண் சிலை. ஹரப்பா அப்படின்னாக்கில் இடுகாடு. லோத்தல் அப்படின்னா தந்தத்தால் ஆன அளவுகோல். பனவாளி அப்படின்னா டெரக்கோட்டா கலப்பை. ஸோ உங்களுக்கு சீதா என்னது சரியான விடை. லோத்தலில் உங்களுக்கு வேறு என்ன இருக்கும்? தானிய கலைஞர்களும் அங்கே தான் இருக்கும். ஸோ அடுத்து, பொதுப்பட்டியலில் குறிப்பிட்ட துறைகள் மீது மத்திய மாநில அரசுகள் 2மே சட்டம் இயற்றலாம். ஸோ சரியானதான். ஸோ பொதுப்பட்டியல் மீது என்னது 2மே சட்டம் இயற்றலாம். இது தொடர்பாக மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்படும் போது மாநில அரசின் அதிகாரமே மேலோங்கும். மேலே காணப்படும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 2வது நீங்கள் அதை ஒரு கண்டிஷன் கொடுத்தா மட்டும்தான் சரியாகும். இல்லை அப்படின்னா 1 மட்டும்தான் சரியானது. எப்போ அப்படின்னா மாநில அரசு ஒப்புதலோடு மத்திய அரசு சட்டம் இயற்றினா அங்கு மத்திய அரசோட அதிகாரம் தான் இது மேலோங்கி நிற்கும். ஆனால் இங்கே மாநில அரசின் அதிகாரம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தை நிறுவுவதன் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலத்தின் அரசு தொடர்பான மேல்முறையீடுகளை பார்க்க, மத்திய அரசின் கீழ் அனைத்து கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் கண்காணிக்க, சைபர் குற்றங்களை எதிர்க்க, குடிமகனின் குறைகளை நிவர்த்தி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிமகனுடைய குறைகளை நிவர்த்தி செய்தது தான். சைபர் குற்றங்களை தவிர்க்கிறதெல்லாம் நம்ம சைபர் கிரைம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது இல்லை. ஸோ குடிமகனுடைய குறைகளை நிவர்த்தி செய்யணும், அதுதான் முக்கியமான நோக்கம். அடுத்து, நடுவண் கண்காணிப்பு ஆணையம் பின்வரும் எந்த ஆணையம் குழுவின் பரிந்துரையில் அடிப்படையில் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சந்தானம் குழு எந்த வருஷம் சந்தானம் கொடுத்து? 1964. அடுத்து, சட்டத்தின் ஆட்சி என்னும் கருத்தை சரியாக விளக்கும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறது. சட்டத்தின் ஆட்சி என்பதை சட்டத்தின் அரசிலிருந்து மீட்டெடுப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதாகும். சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவது. நம்ம இந்தியா எந்த ஒரு மதத்தையும் சார்ந்ததல்ல. அப்போ அப்படின்னா 1ம் 3ம் சரியானது. குழுக்களுக்காகலாம் சட்டத்தின் ஆட்சி செயல்படுறது கிடையாது. ஸோ அப்போது பி தான் என்னது சரியான விடை. கீழ்காண்பவர்களில் கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தியை மாதிரியை சமர்ப்பித்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. CN வக்கீல் மற்றும் PR பிரம்மானந்தா. இது போன்ற
கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிற ஆன்சர் எழுதிடுங்க. ஏதோ ஒன்று எழுதுறதுக்கு நம்ம இது மாதிரி ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தெரியாத கொஸ்டினுக்காக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் அப்படியே சூஸ் பண்ணிடாதீங்க. ICRISAT உடன் தொடர்புடையது அப்படின்னா வறண்ட நில விவசாயம். IGRISAT வறண்ட நில விவசாயம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் %, முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணை சார்ந்த துறைகளில் பணியாற்றுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 48.9% மக்கள் தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதை துறை சார்ந்த தொழில்களில் பணியாற்றுறாங்க. 2011 தான் நம்ம சென்சஸ் எடுத்தோம், மறுபடியும் இப்போ எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சென்சஸ் 18 மாதங்களில் நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மையின் வணிக மையம் எதனால் அழைக்கப்படுகிறது அப்படின்னா சந்தையின் விற்பனை. ஸோ இதுதான். ஸோ நம்ம இந்த இதில் வந்து 75 வினாக்கள் பார்த்துருக்கோம். 25 கணித வினாக்கள் தவிர்த்து மற்ற 75 வினாக்கள் பார்த்துருக்கோம். பழைய கொஸ்டினை தயவுசெய்து படிங்க. பழைய கொஸ்டின் உங்களுக்கு அதிகப்படியான மார்க்குகளை பெற்றுத்தரும். ஏன்னா நம்ம நிறைய படிக்கிறத விட நம்ம ஒரு 10 பக்கம் படித்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் வாங்குறத விட இந்த பழைய கொஸ்டினை நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கிறதுனால 2 கொஸ்டினோ அல்லது 3 கொஸ்டினை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இடம்பெறும். ஸோ தயவுசெய்து பழைய கொஸ்டினை திரும்ப படிங்க. எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெலகிராமில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நான் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருக்கலாம். உங்களுக்கான மெட்டீரியல் டெஸ்ட்டு எல்லாமே அதில் நம்ம சொல்லிவிடுவோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்ததற்காக முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக நன்றிகள்.